ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 29. நம்மளுடைய இண்டெக்ஸ் பல்ஸ் கல்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா 25,300 தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்மளுடைய இண்டிகேட்டரில் கால்லையும் புட்லேயும் என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். கால் சைடு வந்து பார்த்தா நமக்கு மார்னிங் செக்ஷனில் எது என்ட்ரி வரல. அடுத்து வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 1.8க்கு தான் வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ஹை பாருங்களேன், நமக்கு ஹை பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ அது என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகலை. அங்கேருந்து மார்க்கெட் நமக்கு ரிவர்சல் ஆகிடுச்சு. ரிட்டன் அகைன் ஃபுல் பேக் ஆகிட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் என்ட்ரி பாருங்கள் 1.33க்கு வந்தது. ஸோ அங்கே நம்ம ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துருப்போம். அங்கே வந்து நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே ஸ்கல்பிங் முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு வேறு எது என்ட்ரி வரல. கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு என்ட்ரி தான். 1 மினிட் புட் ஆப்ஷன் சைடில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. புட் சைடு வந்து பார்த்தா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரி 9.18க்கு வந்தது. அங்கேருந்து ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அடுத்த ரிட்டன் அகைன் வந்து பார்த்தா 9.27க்கு என்ட்ரி வந்தது, பிரேக் அவுட் என்ட்ரி. அங்கேருந்து பார்த்தா நமக்கு இந்த மொமெண்டம் கேப்சர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸ்கல்பிங் முடிஞ்சது அங்கே மார்னிங் செக்ஷன்லேயே. அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தா நமக்கு ட்ரெண்ட் வந்து நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் செல்லிங்க்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வேறு எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் வரல. மார்னிங் செக்ஷனில் அந்த ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான். ஸோ அதேமாதிரி நம்மளுடைய 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லையுமே என்னென்ன என்ட்ரி சிக்னல்ஸ் வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் என்ட்ரியே 10.55க்கு வந்தது. ஸோ அங்கே வந்து நமக்கு எக்ஸிட் மார்க் வந்தது பார்த்தீங்கன்னா 11.30க்கு எக்ஸிட் மார்க் வந்தது. ஸோ இங்கே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் எக்ஸிட் ஆகிடுச்சு. அடுத்த ரிட்டன் அகைன் பாருங்கள், நமக்கு 12.20க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்தது. அங்கேருந்து எக்ஸிட் மார்க் வந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மணிக்கு தான் எக்ஸிட் மார்க் வந்தது. நமக்கு எக்ஸிட் மார்க் வந்து அங்கே லோ பிரேக் பண்ணும்போது எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, கரெக்டாக 12.20க்கு என்ட்ரி, எக்ஸிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு. ஸோ நமக்கு இந்த மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆகிடுச்சு. ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங்கில் தான் என்ட்ரி வந்துருக்கு. அது நம்ம என்ட்ரி எடுத்துக்க மாட்டோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, நமக்கு அங்கேருந்து ஒரு மொமெண்டம் முடிஞ்சிச்சு. ரிட்டன் அங்கே ஹைலே என்ட்ரி வந்து நம்ம என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 50% கரெக்ஷன் ஆகிட்டு உங்க ரிவர்சல் ஆகும், நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த என்ட்ரி அவாய்ட் ஆகிடுச்சு. இந்த 2 என்ட்ரி மட்டும்தான். அதேமாதிரி நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ்லையுமே கால் ஆப்ஷன் சைடில் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் இந்த 9.35க்கு ரிவர்சல் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமாக இருந்தது. ஸோ நம்ம அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஆஃப்டர் நமக்கு என்ட்ரி எதுவும் வரல. இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும்தான். அந்த என்ட்ரியுமே நமக்கு ரேஞ்ச் அதிகமாக இருந்தது, நம்ம என்ட்ரி எடுத்துருக்க மாட்டோம். இப்போ பாருங்களேன், நமக்கு ஸ்பாட் ப்ரைஸில் இருக்கப்போ நமக்கு மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தா நமக்கு ட்ரெண்ட் வந்து புட் சைடில் இருந்தது. ஆஃப்டர் நமக்கு 10:30க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் சைடில் இருந்தது, பையிங் சைடில், கால் ஆப்ஷன் சைடில். ஓகேங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், நம்மளுடைய 1 மினிட் ஸ்கல்பிங் ஆகட்டும், இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு ட்ரெண்ட் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். மார்னிங் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் இருந்தது ஸ்கல்பிங்கில். அதேமாதிரி 1 மினிட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே கால் ஆப்ஷன் சைடில் மொமெண்டம் இருந்தது. அதேமாதிரி நமக்கு 5 மினிட்ஸ் ரிவர்சல் என்ட்ரிலையுமே பார்த்தாலுமே நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் பாருங்களேன், நமக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ரேலி இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை வந்து நமக்கு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த சைடில் ட்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நமக்கு அந்த சைடில் வந்து நமக்கு பைசிக்கல் என்ட்ரி வந்துச்சுன்னா நம்ம அங்கே என்ட்ரி எடுத்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி ஆஸ் இட் இஸ் ரூல்ஸ் படி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்மளோட இண்டிகேட்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.